டேய் சும்மாறா. எப்போ பாரு பெக்க 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 பெக்கன்னு. இல்லை பெதிகுள்ள சீரியஸாக இருக்கார் அப்பா சார். எங்கள் ஊராக இருந்தா வெளுன்னு வெளுத்துருப்பானுங்க. அப்புறம் அவனுங்களே புதுசாக வேட்டி சட்டை வாங்கி கொடுத்து கல்யாணம் கட்டி வச்சுருப்பான். ஏரோப்ளைன் ஓட்டுவாராமா, ஆனால் 8 போட்டு லைசன்ஸ் வாங்க யோசிப்பாராமா. என்னண்ணே நான் அதை ரேப் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? ஹலோ பாஸ், நானும் அவ்வளோ சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிருக்கோம். என்றைக்கு இருந்தாலும் அவள் தான் என் பொண்டாட்டி. அண்ணே இந்த சம்பளத்தை வச்சு எப்படி நான் கல்யாணம் குழந்தை எப்படி நான் சமாளிக்கிறது? ஏண்டா 2 பேரும் ஒரே ரூமில் ஒன்றா இருந்தோன்ற. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்காடா? இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்ரா. ஹலோ பாஸ். என்ன டேய் சும்மாறா. என்ன ஒரு அதனால் அதெல்லாம் பாவம். அபார்ஷன்லாம் கூடாது, கூடவே கூடாது. என்னடா சொல்கிற நீ? அப்படியா? பேசாமல் அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டுருவோமா? மைக்கேல், எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிற. இன்றைக்கி டைவர்ஸுக்கு வர கூட்டத்தில் 3/4 பேர் காஸ்ட்லியான காரில் தான் வராங்க. அதனால் இந்த காசு பணம்னு பணத்தை விட்டுட்டு மூடிக்கின்னு முதல்ல கல்யாணம் பண்ணுற வழியை பார். நான் சொல்கிறது சரிதானே? ஆமாம்மா, கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கப்புறம் டாஸ்மாகில் எங்கள் 2 பேருக்கும் 150 ரூபாய்க்கு காஸ்ட்லியான சரக்கை வாங்கி ட்ரீட் வை. 150 ரூபாய்க்கா? எங்கடா கிடைக்கும்? என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ண போகிற, அப்பாவாக போகிற, சரி அப்பாவாக போகிற, அப்புறம் கல்யாணம் பண்ண போகிற, வை ட்ரீட்டு. கரெக்டாக சொல்கிறடா.